அது அதுவும் அது இருந்தால் தான் அது வந்து நடக்கக்கூடிய விஷயம். அந்த அம்மா முடிவு பண்ணணும். இந்த அப்பா முடிவு பண்ணால் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்பா சங்கரலிங்க ஐயா அவரை ஆரம்பிச்சு வச்சது, அவரோட தவறை ஆரம்பிச்சு வச்சது. இப்போ அடுத்த தலைமுறையாக சிவாஜி ஐயா அவர்கள் அதை விடாமல் எடுத்து நல்லா பொண்ணு நினைக்கிறாரு. இந்த வேலையில் அவர் ரொம்ப மாறாங்க. அடுத்த தலைமுறை சில மறந்துடுறாங்க இந்த விஷயத்தை. நான் செய்யணும்னு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் அப்பா செஞ்சது எது நான் செய்யணும் கஷ்டப்படணும்னு கேட்குற காலத்துலையும் அந்த காலத்துலையும் இப்பொழுது அவர் கொஞ்சம் அற்புதமான மனிதர். எங்கள் அப்பா சொன்னார், இது வாங்கி போடணும், இடத்த வாங்கி போடணும் அப்படி இல்லை. அந்த 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 கருணையை அந்த மனசில் செய்யணும் சொல்லக்கூடிய அவருக்கு நிறைஞ்சிருக்கு. ஆனால் தான் அவங்க அப்பா செஞ்சதை இன்னும் நல்லா இந்த வழியை செய்கிறார். அவங்க அப்பா ஒரு கட்டான இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த மாதிரி எண்ணங்கள் கிடைக்கிற அபூர்வமான விஷயம். எல்லாரும் சாப்பிட்ற நாட்டில் எப்போதும் சாப்பாடு இருக்குது, யார் வந்தாலும் சாப்பாடு இருக்குது நாடுகளில். இன்னும் நல்லா பண்ணணும். அது எந்த சமயத்துக்கும் இந்த வட்டாரத்தில் இவ்வளோ தனியாக இருக்காது. என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ண முடியும் நம்மளால இங்கே உள்ள இந்த நாட்டில் உள்ள இந்து மக்களுக்கு நம்மளால் என்ன செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார். அரசாங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம இந்து சங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்து மதத்துக்கு என்ன பண்ணலாம், இந்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த வட்டாரத்தில் நம்ம ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி உள்ளங்கள்லாம் அபூர்வம் இந்த வட்டாரத்தில். அந்த வட்டாரத்தில் எல்லாருக்கும் எல்லா கோயிலுக்கும் இது ஒரு தாய் கோயிலாக விளங்கணும். இந்த இடத்துல தாய் கோயிலாக விளங்கி இவ்வளோ மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இன்னும் மேலே மேலே அது நீண்ட ஆயுளுடைய சேவமாக இருக்கணும். இந்த வேலையில் அவர் வந்தால் நம்ம எல்லாரும் வளர்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் சந்தோஷம். குருமாரிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற குருமாரிலும் சரி, நம்ம சங்கரலிங்க ஐயாவோட சீடர்கள் எல்லாமே வந்துருக்காங்க. ரொம்ப நிறைவாக செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. நான் இங்கே உட்பட்ட வரை மற்றவங்க எல்லாரும் மன நிறைவோடு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த மன நிறைவோடு செய்யறாங்க. நிச்சயமாக அது இப்போ இல்லை, பல வருஷம் பல ஆண்டுகள் அது நடிகர்களும் சொல்லுவாங்க. இந்த வெறுப்புடைய ஒரு சங்கத்தில் நினைச்சிருக்காரு. அதனால் இந்த ஆலயமும் சரி, நீங்களும் சரி, ஒவ்வொரு சாதனமும் சரி, இன்னும் பல விஷயங்கள் அது இன்னொரு சந்தோஷம் என்னன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்க. நான் வீரம் இருப்பார், நான் செய்யணும் இருப்பார், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் தொடர்ந்து அதை செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு எப்படியே அவங்களுக்கு சாதம் போன்ற மாதிரி இந்த வார்த்தைகளையும் சொல்லி இந்த பழக்கவழக்கம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் வந்து
பூஜித்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிற என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு வாக்கியம், என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோம். அம்மாவுக்கு சத்தியவாத நம்ம கும்பாபிஷேகம் தகுதி கிடையாது. தகுதி இல்லாத தான் ஊரை சுற்றி சொல்லி நம்ம உடம்பை தெய்வீக ஆற்றலை உருவாக்குவதாக ஊருக்கு படிக்கிறோம். நம்மளே கடவுளாக அவனால் அவனாக அவன்தான் முடியும். பழமொழி அம்மே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அருந்தே பொய்மையை விளைத்தி பொழுதினை சுருக்கும் புழுதலை குலையினைக்கு செம்மையை நான் சிவமயம் வைத்து செல்வமே சிவபெருமானே இப்பேரி கொண்டு நான் சிக்கனங்களுக்கு எங்கும் எதிர்கொள்வேன். அம்மே அப்பா மே அப்பா நீங்க அம்மையும் அப்புறம் அம்மே அப்பா ஒப்பிலாமணியே ஒரு ஒப்பிக்க முடியல. நீ அவர் மாதிரி இருப்ப, நீ இவர் மாதிரி இருப்ப, நீ அவர் மாதிரி இருப்ப, ஒப்பிக்க முடியாது. யாரு? அது சிவபெருமான். ஒப்பிலாமணியே ஒரு ஒப்பிக்க முடியலையா? யார் முடியும்? நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ அவன் மாதிரி இருக்க, இவன் மாதிரி நீ படித்தவனாலே இருக்க நிறைஞ்சு இருக்க. அப்படியே அப்பா ஒப்பிலாமணியே அன்பிலே விளைந்த அன்பு தான் அந்த விளைஞ்சு வந்து விளைஞ்சு வந்துடுவேன். என்ன வேணும்? அன்பு இருக்கணும் போதும் அப்படின்னு விளைஞ்சு வந்துடுவேன். அன்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பிலே விளைந்த ஆளுந்தே பொய்மையை விளைந்து பொழுதினை சுருக்கும் விடுதலை துணையை எனக்கு நான் நல்லதுக்காக நேரத்தை குறைத்து தேவையில்லாததுக்காக நேரத்தை வீணால கழிச்சுட்டு இருக்கேன். பொய்மையை விலைக்கு பொழுதினை சுருக்கும். ஒரு பொய்மைக்காக நேரத்தை எடுத்துக்கிறேன், நல்லதுக்கு நான் எடுத்துக்கல. பொய்மையை விலைக்கு பொழுதினைக்கு நாளை வீணாக்கிட்டு இருக்கேன். உன்னைய அணுகக்கூடிய காலத்தை நான் வீணாக்கிட்டு இருக்கேன், பயன்படுத்தாம போறேன். பொய்மையை விலைக்கு பொழுதினை சுருக்கும் உள்தலை முறையில உலகத்துல இதனை ரொம்ப கெட்ட பண்றான். எவன் நல்லதே பண்ணலையோ அவன் தான் நான் உள்தலை முறையில உண்மை. இதுதான் கடைசி இந்த உலகத்துல நல்லதே பண்ணாமல் காரணம் அவன் தான் நான். அப்படிப்பட்ட எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செஞ்சு வைக்கிறதுக்கு இந்த காலையில் குடும்பத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். உள்தலை முறையில நடத்தி இப்படிப்பட்ட இடையே சென்னையால் சிவபயம் அளித்த செல்வமே செல்வம். அவன் தான் செல்வமே இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க. அப்படி தகுதியே கிடையாது எங்களுக்கு. அந்த தெய்வத்தை வரவேற்கிறதுக்கு தகுதியெல்லாம் எங்களையும் தேர்ந்து எடுத்து அந்த தகுதியை கொடுத்து அந்த தெய்வத்தை வரவேற்று இந்த பஞ்சபூதமாக இருக்கிற கடவுளை நம்ம மனதால் அழைத்து யாகத்தில் ஆராதனை செய்து அருள் சாமி உருவமே இல்லை, அருள் மாத்திரம். அக்னி ரூபமே இல்லை, அது கும்பம் ரூபமும் இல்லை, அருவமும் இல்லை, கும்பமா இருக்கு. அப்புறம் ரூபமாக்குறோம் சாமியை கொண்டு வந்து அருள் ரூபம் இருக்கக்கூடிய கடற்கரை கொண்டு வந்து அக்னி ரூபம் வந்து அதை கொண்டு வந்து சுவாமிக்கு நம்மளே திருரூபம் கொடுத்து அதை ஆவரணம் செய்து ரூபம் கொடுத்து கிடைக்கும். எந்த ரூபம் கொடுத்தாலும் கடலை இருக்கு. அதான் நம்ம எப்போ தேர்வு விஷ்ணு சசிபரணம் ஜெகன் பிரசன்னா அத்தியாயே சர்வ சாஸ்திரே அப்படின்னு அர்த்தம். இறைவா உலகெல்லாம் வளர்க்க இறைவனை கொண்டு இந்த ரூபத்தில் வழிபடுறேன் விஷ்ணு. இந்த ரூபத்தில் வழிபடுறேனே எப்பவுமே மஞ்சள் வச்சா வந்துடுறேன். அந்த சுற்றுலாவை கொட்டிக்கிறனே அவ்வளோ ஒரு விஷயம். புக்கடி சக்தி இருக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல கொட்டிக்கிறது. எல்லாரும் சாதாரண நினைச்ச கொட்டிக்கிறது. எப்போதும் கொட்டிக்கிற வளம் சில பேர் இங்கே கொட்டிக்குவாங்க, சில பேர் இங்கேயும் கொட்டிக்கிறாங்க, சில பேர் எங்கே கொட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த பூர்வ மத்தியில் இந்த இடத்துல கொட்டிக்கணும். அதை கையை படிச்சுக்கணும். கொட்டும் போது இந்த இடத்துல கொட்டணும். இந்த நடுவருக்கான கொட்டுன்னு போயிடும். இந்த கொட்டுன்னு போயிடும். இந்த இடத்துல கொட்டிக்கணும். 5 கூட கொட்டிக்கணும் சொல்லியிருக்கு. 5 கூட கொட்டிக்கணும்னா அதிகமாக ஒரு கண்டு தெரியாது. கேட்டே படிச்சுக்கிறார். எனக்கோடு போடுறேன் கொட்டிக்கிட்டு கிடையாது. இப்படி கொட்டிக்கொள்ளும்போது ஒரு நாள் போட்டாலும் கொட்டிக்கிட்டு காது கொட்டிக்கணும். கை மாதிரி காது கொட்டிக்கணும். ஏன் கை மாதிரி காது கொட்டிக்கணும்? அது காது இல்லை. நம்ம குழந்தை தான் இல்லையா, அது ரூபம். அந்த காது குழந்தை கருவுக்கா இல்லையா, இந்த கருவோட வடிவம் தான் அந்த காது. இந்த காது குடிக்கும்போது காது மூக்கு தொண்டைக்கு ஒரே நோட்டில் பார்ப்பாங்க.
இந்த ரெண்டையும் பிடிச்சி கையை பிடிச்சி உட்காந்து எழுந்திருக்கும் பொழுது உடம்புக்கும் ரத்தம் நல்லா ஓடும். நல்ல சிந்தனை, நல்ல காது கேட்கறது, நல்ல குரல் பலம், நல்ல சுவாசம், இது எல்லாம் கிடைக்கும். வேற ஒட்டிக்கிட்டு சாமி விட்டார் என் அம்மா இருப்பேன் நினைச்சு பாருங்க. விழுந்து கூட வாழ்ந்தாங்க சுவாமி. அதனால ஒட்டிக்கிட்டு இப்படியே சொல்லி எப்போதும் புதியமாக கொட்டிக்கணும், கொட்டிக்கிட்டு உழுது விடணும். உழுது கூட வருதுன்னா உழுது பண்ணணும் சாமி. பொதுவாக நம்ம ஆணவம் எனக்கு ஒன்றுமே இருக்கு, நீங்க நீட்டா அப்படின்னு சரணாக முடியாது. இறைவா உழுது கூடவும் சாதாரண விஷயம். யாராலும் உழுது கூடக்கூடாது. யாரும் உழுது பண்ணணும், அப்பா அம்மாவாலும் உழுது கூட ஆகணும். நம்மளுடைய இளமையானதாலும் உழுது கூடக்கூடாது. அப்படி ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, அவர் சன்னியாசி ஆகிட்டார். வராத நேரத்துக்கு அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு 1 வயசு. ஆனால் சன்னியாசி அவன் மகன் இருக்காரு. அவருக்கால் உழுது கூடாமா? அம்மா விடுறாமா? உழுது கூடணும். ஒரு துறவிக்கு அந்த சாஸ்திரத்தை ஒரு வயசான 80 வயசான சேர்த்தான். ஆனால் குரு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா குருக்காக இத்தனை வயசுல உழுது கூடணும். அதனால இந்த நமஸ்காரம் அவ்வளோ விஷயம். நமஸ்காரத்தில் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும், சுவாமி உழுது கூடணும், புரியாத கொட்டிக்கணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரணும். நிச்சயமா அந்த ஆயுர்வேதிக்கு வர்றதுக்கு இது ஒரு காரணம். நான் பார்வதி மதனி பெருமாளுடைய திறமையை போட்டு இப்பொழுது சுவாமிக்கு உயிர் வைபவம் நடைபெறலாம். மனிதனுக்கு 3 நாள் இருக்கு. சூரிய கலை, சந்திர கலை, நான் அடிக்கும் நடுவில் சூரிய கலை, சந்திர கலை நடுவில் சுசுனா 3 நாள் இருக்கு. அது 3 நாள் வரும். எப்படி உள்ள வயிறு கருவில் இருக்கின்றதோ அந்த கரு கொத்துலேருந்து வந்து நரம்பு பாருங்க. அதே மாதிரி யாமசாலையிலேருந்து 3 பொருள் கொடுக்கும். ஒன்று திறமை, இன்னொன்று முடிக்கை, இன்னொன்று வெள்ளி கம்பி. இந்த 3 பொருளும் வந்து 3 நாள் அங்கேயே கொண்டு வந்து சுவாமியை சேர்த்து அங்கேயே உயிர் எடுத்து அது உயிர் நாட்கள் முடியே ரொம்ப சிறப்பாக முடியை உயிர் கைது சொல்லுவோம். இது எல்லாரும் கண்டிப்பாக முடியாது. இப்போ யாரும் அந்த உயிர் தெரியல, அது வந்து தெரிஞ்சாலும் அதை போட்டி நிற்பாங்க. கோயிலெல்லாம் உயிர் கொடுத்த நாடி உயிர் நம்மளுக்கும் உயிர் கொடுத்து சொல்லி உயிர் எடுத்து உயிரை கட்டி போனாரு. இது யாருக்கு அது தெரியும் தெரியும் கட்டிக்கிறது. அதனால அப்புறமா இந்த விழாவாக நடக்கும். எல்லாமே சரிக்கும் சரிக்கு படிக்க போகிறோம். நாளை சரியாக 7:10 அடுத்து 4 மணிக்கு நம்ம பூர்வமாக ஆரம்பம். எல்லாரும் 4 மணிக்கு வந்துடும். நம்ம கோயிலுக்கு 4 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பூர்வமாக ஆரம்பித்து சரியாக 6:30 அளவுக்கு கடகெல்லாம் புறப்பட்டு அந்த கோபுரத்துக்கு பசங்கள்லாம் போயிடும். சரியாக 7:30 9 மணிக்குள்ள கடாபிஷேகம் நடக்குது. வராக ராஜகோபுரம், விமானம், சிவபெருமான், நாராயணசாமி, அப்புறம் ஆஞ்சநேயர், நாகப்பெண்ணி, கல்பசாமி, மதுரை பார்வதி, இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் நடந்த பிறகு அம்பாளுக்கு மூர்த்தி உபாசம் நடைபெற்று தொடர்ந்து தசமங்கள தரிசனம் நடைபெறும். அனைவரும் அதில் படத்தை சேர்த்து முடிக்க போகின்றோம். அந்த அம்பாள் படத்தை இருக்கும்போது எல்லாரும் பார்த்து அவ்வளோ சிறப்பு நேற்று செஞ்சுருந்தோம். அதே போல் அந்த உபாசம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் பார்க்க ரொம்ப நல்லது. அதுவும் தவிர்த்து எல்லாரும் வீட்டோம்.
எண்ணெய் பூசக்கூடியவங்க திருவள்ளுவர் அம்பாடுகள் எல்லாரும் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கலாம் 7:30 மணி அளவுக்கு நாங்கள் எண்ணெய் பின்பற்றி சுவாமிக்கு அபிஷேகத்தை